ஹாய், ஹாப்பி மார்னிங். நேற்று வந்து 3 மணி போல் நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கிளம்புனோம். நான் எப்போவுமே விளக்கு போட்டு தான் போவேன். ஆனால் போயிட்டு வந்ததே அம்மா வீட்டுக்கு போகணும். அதுவும் தூரம் வேறு. அதனால் சும்மா சூடம் பத்தி மட்டும் வச்சு சாமி கும்பிட்டு, சாமிக்கு ஏற்கனவே பூ வாங்கி வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். போயிட்டு பெட்ரோல்லாம் போட்டுட்டு 2 பேரும் ஏதாவது சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பேக்கரி போய் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு கடைக்கு போயிட்டு வந்துட்டு மற்ற சூடும் பத்தி இதெல்லாம் வாங்கினோம். வாங்கிட்டு மழை வேறு. சரின்ட்டு வெயிட் பண்ணிவிட்டு மழை விட்டதுக்கப்புறமா போயிட்டோம். நல்லா பச்சை பசேல்னு சூப்பராக இருந்துச்சு. இது லைட்டாக வானவில் தெரியும். உங்களுக்கு தெரியுதா என்னென்னு எனக்கு தெரியல. சூப்பராக இருந்துச்சு. கோயிலுக்கு போயிட்டு நிம்மதியாக சாமி கும்பிட்டு எங்கள் அம்மா வீரமாத்தியம்மன் கருப்பண்ணசாமி தான் குலதெய்வம் கும்பிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது வந்து நல்லா இருந்துச்சு. அந்த கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு. மழை வரப்போகிற கண்டிஷனில் இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. லைட்டாக அப்படியே சூரியன் எட்டி பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு. இனிமேல் போயிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம். போய் நைட்டு அங்கே வந்து பௌர்ணமி பூஜை கொடுப்பாங்க. சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு எல்லா ரிலேட்டிவ் வருவாங்க. ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் மார்னிங் வந்து எந்திரிச்சு சாமி பாட்டு கேட்டுட்டு அம்மாவுக்கும் அவருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு நான் மட்டும் பால் சாப்பிட்டு நாங்கள் மார்னிங் கிளம்பிட்டோம். நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா வந்துட்டு மிளகா நாற்று, கத்திரிக்காய் நாற்று அது கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி, கத்திரிக்காய், சுரக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கோயிலேருந்து நேற்று வந்து குழம்பும் ரசமும் கொண்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் நான் எப்போவுமே வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன்னா பக்கத்தில் கொடுப்பேன். கொடுத்துட்டு சூப்பராக தோசை ஊற்றி நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டாச்சு. பாய்.